الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه الذين فازوا بالله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: هن لباس لكم وأنتم لباس لهم. وقال نبينا مولانا محمد صلى الله عليه وسلم: الدنيا كلها متاع وخير متاع الدنيا المرأة الصالحة. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அனைத்தையும் படைத்தாலும் அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ஜல்ல ஷஅனூஹு தஆலாவிற்கு புகழும் புகழ்ச்சியும் உரித்தாவதாக என்று வேண்டி அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் ஒப்பற்ற குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் மீதும் சஹாபியத்துகளான பெண்மணிகளின் மீதும் ஏனைய அல்லாஹ்வின் அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், அந்த நாயகத்தின் வழிநடக்கு நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று வேண்டியும், இந்த சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலுக்குரிய சுன்னத்தான ஒரு இபாதத்தாக இருக்கக்கூடிய இந்த திருமண விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உலமா பெருமக்களே, எல்லா மஸ்ஜிதுகள் நிர்வாகத்தினுடைய பொறுப்பாளிகளே, இரு மன வீட்டார்களின் அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்து துஆ செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாமினை ஆரம்பமாக சமர்ப்பித்து சிறிய ஒரு வாழ்த்துரையை முடிவு செய்ய நாடியுள்ளேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, இந்த திருமண விழா என்பது இன்றோ நேற்றோ உதயமான ஒன்றல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷஅனூஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களின் விழா எழுந்திலிருந்து நமது தாயார் அவ்வா அம்மையாரை படைத்து இந்த இருவருக்கும் மத்தியிலே ஒரு நிக்காஹ் என்ற ஒரு பந்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி அதற்கு மகராக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து உரைத்து அந்த சிறப்பு மிகு திருமணத்தை அல்லாஹ் நடாத்தி வைத்தார். அன்றில் இருந்து இன்று வரைக்கும் அந்த திருமண பந்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், உலகத்தில் நடைபெறக்கூடிய திருமண பந்தத்தின் மூலமாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்தால் அந்த உறவு முறையை யாரும் கொச்சைப்படுத்த மாட்டார்கள், இழிவுபடுத்த மாட்டார்கள். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் மட்டுமல்ல, இஸ்லாம் அல்லாத மாற்று கிறிஸ்துவமோ இந்துத்துவமோ எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கிடையில் ஒரு திருமண பந்தம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த முறைப்படி அவர்கள் சேர்ந்து வாழ்வார்கள். ஆனால் இந்த உலகத்தில் யாரும் அவர்களை கொச்சைப்படுத்த மாட்டார்கள், இழிவுபடுத்த மாட்டார்கள். ஆனால் அந்த திருமண பந்தம் இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் வயதிற்கு வந்து அவர்கள் தனித்து சேர்ந்து வாழ்வார்கள். ஆனால் அது உலக நடப்பிலே பலவிதமான இழிச்சொல்லுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும். எனவே அந்த நிக்காஹ் பந்தம், திருமண பந்தம் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து வரக்கூடியது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி,
எந்த பிரிவாக இருந்தாலும் சரி, திருமண பந்தத்தின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை ஒரு உயர்வு பெறுகிறது. திருமண வாழ்க்கை இல்லாத போது அது இழிவை பெறுகிறது என்பதை கவனித்துக் கொள்கிறோம். அதிலேயும் குறிப்பாக நமது இஸ்லாம் மதம் நமக்கு திருமண பந்தத்தை மிக வலியுறுத்தி சொல்லுகிறது. ஒரு மனிதன் திருமண பந்தத்தில் ஈடுபடாமல் துறவரம் கொண்டு போகிறார், அது இஸ்லாத்தில் ஒரு ஒப்பற்ற காரியம் அல்ல. இஸ்லாத்திலே ஒரு மனிதன் திருமணம் இல்லாமல் துறவரம் கொண்டு செல்வாரையானால் அவன் உயர்ந்த நிலையில் உள்ளவர் அல்ல, மிக தாழ்ந்த நிலையில் உள்ளவர். ஏனென்றால் திருமண பந்தம் ஏற்பட்டு அதில் ஏற்படக்கூடிய இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் சகித்து அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அவருடைய வாழ்க்கை சீராக செம்மையாக மற்றவர்களுடைய புகழுக்குரிய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாம் உணர கடமை. ஆகையினால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா குல்லுஹா மதாஅ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் மனிதனுடைய உபயோகத்திற்காக வேண்டியுள்ளது. எதுவுமே மனிதனுடைய உபயோகத்துக்கு அப்பாற்பட்டு கிடையாது. எல்லாமே ஒரு கடுகு எடுத்துக்கிட்டால் கூட அதுவும் மனிதனுடைய உபயோகத்துக்கு உட்பட்டது, அது அல்லாமல் எதுவும் கிடையாது. அப்படி உபயோகத்துக்கு உட்பட்ட சுகத்திற்கு உட்பட்ட பொருட்களில் மிக சிறந்தது துன்யா, அந்த துன்யாவுடைய பொருட்களில் எல்லாம் மிக சிறந்தது அது மருத்து சாலிகா, ஒரு சாலிகான நல்ல ஒழுக்கமுடைய பண்பான இஸ்லாத்தினுடைய கடமைகளை சரிவர ஏற்றி செய்து வரக்கூடிய ஒரு பெண்மணிதான் மிகச்சிறந்த சுகம் பெறக்கூடிய பொருள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அத்தகைய முறையில் ஆண் என்று சொல்லும் பொழுது நம்முடைய அன்பு சகோதரர் இம்ரான் அலி அவர்கள் பட்டம் பெற்ற மார்க்க அறிஞராக இருக்கிறார். அவருடைய களம் பிடிக்கக்கூடிய அந்த பெண்ணு நம்முடைய அன்பு சகோதரர் இப்ராஹிம் உலூமி அவர்களுடைய அன்பு உதவியாக இருக்கிறார்கள். எனவே இருவரும் அல்லாஹ்வை பயந்து வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் அல்லாஹ்வுக்கு அச்சப்பட்டு அல்லாஹ்வுக்கு பயப்பட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த மணமக்களை நமக்கு அல்லாஹ் தந்தானே என்று அந்த மணப்பெண் நன்றி செலுத்தவும், இந்த மணப்பெண்ணை அல்லாஹ் நமக்கு தந்தாரே என்று அந்த மணமகன் நன்றி செலுத்தக்கூடிய நிலையிலும் வாழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, பாரக்கல்லாஹு லக்குமா, பரக்கத்து பரக்கத்து என்று சொன்னால் நிம்மதி என்று பொருள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எதுவிலெல்லாம் நிம்மதி பெறுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறு சொற்றொடர், அது பாரக்கல்லா என்பது. அதற்கு என்ன பொருள்? நிம்மதி. அல்லாஹ் எதிரியெல்லாம் நிம்மதி வைத்திருக்கிறார். அந்த நிம்மதியை அல்லாஹ் இந்த மணமக்களுக்கு அல்லாஹ் வழங்கி அருள்வாராக. பாரக்கல்லாஹு லக்குமா பாரக்க அலைக்குமா வமா பைனக்குமா பிஹைர். எல்லா காரியங்களிலேயும் அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியுடைய வாழ்க்கையாக இணைந்து வாழக்கூடிய நற்பாக்கியத்தை தந்து அதன் மூலமாக சாலிகான மக்களை பெற்றெடுத்து அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உகந்த அடியார்களாக வாழ்வதற்குரிய அல்லாஹ் பாக்கியத்தை இந்த மணமக்களுக்கும் அவர்கள் ஈண்டெடுக்கக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று வேண்டி என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர்கள்